Context for 21st November trade preparation. ஸோ ட்ரேட் ப்ரிப்பரேஷன் அப்படின்ற அந்த சீரியலில் நாங்கள் கண்டினியூஸாக உங்களுக்கு டெய்லி எப்படி ஒரு ட்ரேடுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்ற அந்த டாப்பிக்கில் 31st அக்டோபர்லேருந்து டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ இது எதுக்காக எனக்கு கண்டினியூட்டினா, ஒரு கண்டினியூட்டியாக நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு எப்படி உங்களுக்கான ட்ரேடுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது புரியும். மார்க்கெட் ப்ரொஃபைலோட காம்பனன்ட்ஸோடைய லேர்னிங்ஸும் எங்கள் சேனலில் உங்களுக்கு அப்ளேபிளாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணி ட்ரேட் ப்ரிப்பரேஷனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். அது பிரகாரம் நீங்கள் பயன்பெறணும் நாங்கள் உங்களுக்கு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ கான்டெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம எஸ்டர்டேவோடைய வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி வந்து அப்டேட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேஸ்ட் ஆன் எஸ்டர்டே கான்டெக்ஸ்ட், இந்த இடத்துல வந்து பிபிஓசி நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே வந்து டிமாண்ட் இருக்குது. சிமிலர்லி பேங்க் நிஃப்டியில் பிபிஓசி ஃபார்ம் ஆகிருக்கு, டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம். ஸோ தென் பிபிஓசியோட கான்செப்டும் பாருங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ பிபிஓசி கான்செப்ட் பிரகாரம் கரெக்டாக இந்த வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகி டெஸ்ட்டு ட்ரைவ் எடுத்துகிட்டு ப்ராப்பராக மார்க்கெட் மூவ் ஆகிட்டு, ஸோ ஃபர்தராக இந்த ரெஃபரன்ஸ்க்கு மேலே போக முடியல. அதுக்குள்ளே பிரச்சனை பண்ணிட்டாங்க திரும்பவும். அதனால் திரும்பவும் மார்க்கெட்டு தொடங்கின இடத்துக்கே வந்து பிஓசிக்கு வந்துடுச்சு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் இந்த மார்க்கெட் இந்த ரிவர்ஸலை நம்ம வந்து பார்க்க முடியாதா, தெரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் ஐ திங்க் செஷன் 7 and 8, ஓகேங்களா, செஷன் 7 and 8 வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். புவர் ஹை புவர் லோ, ஏபி புவர் ஹை புவர் லோ அண்ட் ஃபெயில்டு ஆக்ஷனை பற்றி ஒரு டீட்டெயில்டாக இருக்கும் வித் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த ரிவர்சல் ஆகிறது நம்ம இன்றைக்கி ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் இது நல்ல ஒரு ஒன் டைம் ஃப்ரேமில் போன ப்ராசஸ் பேலன்ஸ்க்கு அப்புறம் எப்படி ரிவர்ஸ் ஆனதை எப்படி மார்க்கெட் ப்ரொஃபைல் வாயிலாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஒரு ஸ்மால் ரிஸ்கில் எப்படி அந்த ட்ரேடை நீங்கள் எடுத்துருக்க முடியும் இந்த மூவை அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். டெஃபினட்டாக அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்னையோட கான்டெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எந்த வீடியோன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல போனீங்கன்னா இந்த செஷன் 7 and 8 ஃபெயில்டு ஆக்ஷன், புவர் ஹை புவர் லோ அண்ட் புவர் ஹை புவர் லோ வித் எக்ஸாம்பிள், இந்த 2 வீடியோஸ் பாருங்கள். இது ரொம்ப கம்மியான வியூஸாக போயிருக்காங்க. இதை நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டோட ரிவர்சலை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ இனியோட கான்டெக்ஸ்ட் போயிடலாம். ஃபஸ்ட்டு மந்த்லி ப்ரொஃபைலை நம்ம வழக்கமாக கம்பேர் பண்ணுறோம். ஸோ மந்த்லி ப்ரொஃபைலை நீங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம சொன்னோம், பேங்க் நிஃப்டி வந்து ஆல்ரெடி ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தான் இருக்குது. இன்றைக்கி அந்த ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. டீட்டெயில்டாக எஸ்டர்டே வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி ரிவர்ஸ் ஆகி போனது நமக்கு திரும்ப வந்திருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் அது கடைசி வந்து ஒரு 1 ஹவரில் நடந்திருக்கிறதுனால அது வந்து ஃபர்தராக இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனை நம்ம மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுதா இல்லையா அப்படின்றத அப்கமிங் டேஸாக இருக்கக்கூடிய தேர்ஸ்டே அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கலாம். நாளைக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷனால் மார்க்கெட்டுக்கு லீவு நம்ம என்எஸ்சி, அதனால் தேர்ஸ்டே அன்றைக்கி எக்ஸ்பைரி அன்றைக்கி உங்களுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் மந்த்லியில் இருக்கக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ்க்கு பிலோவில் இனிஷியேட்டிவ் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நீங்கள் மார்க்கெட் கரெக்ஷனாக நீங்கள் எடுத்துக்கணும். திரும்ப அது பாயிண்ட் நம்ம சொல்கிறோம். இங்கே ஆக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். சிமிலர்லி நிஃப்டிலையும் இந்த இடத்துல ஜூன் மந்தோடைய இந்த பேலன்ஸ் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயாச்சு. இப்படி போயிட்டு திரும்ப வந்திருக்கு. திரும்ப இப்படி போனால் உங்களுக்கே தெரியுது என்ன பேட்டர்ன் சொல்லிட்டு டபுள் பேட்டர்ன் வர சான்ஸ். லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் இந்த மார்க்கெட். நமக்கு ரெஃபரன்ஸு வேலைக்கு ஆகுதா நம்மளை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடருக்கு வந்து நியூஸாக இருக்கட்டும், ஈவெண்ட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல நம்மளால் சார்ட்டில் நம்மளால் எவிடென்ட் பண்ண முடியுதுங்களா? ஓகேங்களா? சார்ட்டில் நம்மளால் எவிடென்ட் பண்ண முடியுதான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஓகே, சார்ட்டில் நம்மளால் எவிடென்ட் பண்ண முடிஞ்சுதுன்னா வி ஹேவ் எ ட்ரேடர். ஓகே, ஸோ மந்த்லியில் ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிது. அதே மாதிரி வீக்லியில் பார்ப்போம். வீக்லியில் சேம் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நேற்று தான் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இன்றைக்கி வீக்லியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக்கோட பேலன்ஸ் இந்த வீக்கில்
உங்களுக்கு இந்த டிமாண்ட்லேருந்து போய் ஒரு பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இம்பேலன்ஸ் ஆகி திரும்ப பேலன்ஸ் ஆகி திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த பேலன்ஸ்லேருந்து திரும்ப ஃபர்தராக மார்க்கெட் ரியாக்ட் ஆகுமா என்னன்றதை நம்ம தேர்ஸ்டே பார்க்கணும். ஓகே, சரி, ஒரு சைடு குளோபல் நியூஸ் இருக்கட்டும், உக்ரைன் ரஷ்யா அந்த எக்ஸ்கலேஷன் இருக்கட்டும், அதெல்லாம் நமக்கு இங்கே சார்ட்டில் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கா அது பார்க்க தெரிஞ்சால் போதும். டெக்னிக்கலி வி ஆர் குட். ரியாக்ஷன், சரி, மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து மார்க்கெட்டோடைய பிஹேவியரல் சேஞ்ச், மார்க்கெட்டோட பிஹேவியரல் சேஞ்ச், சென்டிமெண்ட் சேஞ்சை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? சேம் பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. நிஃப்டி, இப்போ நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன், இந்த டிமாண்ட் ஜோன்லேருந்து போன மார்க்கெட் ப்ராப்பராக இந்த சிங்கிள் பிரிண்ட்டுக்கு, ஐ மீன் சிங்கிள் பிரிண்ட் மீன்ஸ் அனாமலி இன் தி வீக்லி ப்ரொஃபைல். இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு சான்சஸ் தேவைப்படுதுன்னு பேசிகிட்டு இருந்தோம். பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இங்கே எதுவுமே வந்து நான் சொல்லி மார்க்கெட் போகுது, இவங்க சொல்லி மார்க்கெட் போகுது, ஓகே, நாங்கள் சொன்ன இடத்து அதெல்லாம் கிடையாதுங்க. நமக்கு என்ன தெரியணும்னா மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை நமக்கு பார்க்க தெரியணும் ஆஸ் ஏ ட்ரேடர். இது வந்து ஒரு ட்ரேடருக்கு உண்டான பேசிக் ரெக்குயர்மெண்ட். இது வந்து நம்ம இதுக்கு வந்து யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது. ஆஸ் ஏ ட்ரேடராக நம்ம இதை கற்றுக்கிட்டே ஆகணும். மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷனை எப்படி நான் சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ட்ரேடருக்கும் வரணுன்றதுக்காக இந்த நாங்கள் சீரியஸ் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ஜென்ரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி நீங்கள் பார்க்குறது, இந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம வீக்லி ப்ரொஃபைலில். ஆல்ரெடி நேற்று வந்து மார்க்கெட் பேலன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இனிஷியேட்டிவ் இன்னைக்கு காலையில் போயிடுச்சு, திரும்ப பேலன்ஸ் ஆகி திரும்ப அதே பேலன்ஸ்க்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க பிகாஸ் ஆஃப் ரீசன் ஆஃப் எஸ்கலேஷன். ஓகேங்களா? ஸோ ஆக்ஷன் வந்து கண்டினியூ ஆகலை, அவங்க விட்டாங்க. ஸோ அப்கமிங் டேஸில் நம்ம அதை பார்க்க போகிறோம். டெய்லி ப்ரொஃபைல், இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்போது அது ஏன் நான் கம்பேரிட்டிவாக பார்க்குறேன்னா, ஒரு சார்ட்டை இன்னொரு சார்ட்டை நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது உங்களுக்கு மனசில் ஈஸியாக பதியும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு வியூ, டபுள் சார்ட் வியூ கொண்டு வரோம். ஓகே, இன்னையோட ப்ரொஃபைல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஃபஸ்ட்டு இது பேங்க் நிஃப்டி வச்சுருவோம். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, சாரி கொஞ்சம் சார்ட் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, டெய்லி ப்ரொஃபைல் நிஃப்டியோட டெய்லி, பேங்க் நிஃப்டியோட டெய்லி ப்ரொஃபைல். இப்போ பேங்க் நிஃப்டி டெய்லி ப்ரொஃபைலில் நீங்கள் இன்னையோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இந்த ரிவர்சலை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு அந்த 2 லேர்னிங்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மார்க்கெட் நாங்கள் வேல்யூ ஏரியா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ ஏரியாலே நீங்கள் கொண்டு வந்து எடுத்துருக்காங்க. ஓப்பன், டெஸ்ட்டு, ட்ரைவு, அதுக்கப்புறம் ஃபர்தர் ஆக்ஷன் கண்டினியூ, அப்புறம் ஐபி பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேலன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த பேலன்ஸ்க்கு மேலே கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. தென் ஓவர்லேப் ஆஃப் ப்ரொஃபைல். ஃப்ரம் தி ஓவர்லேப் ப்ரொஃபைல் உங்களுக்கு பிலோ கன்ஃபர்மேஷனில் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இது கிளியராக ஆக்ஷன் ப்ராசஸில் கிளியராக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் மனசு ஏற்றுக்காது, என்னடா இது காலைல மார்க்கெட் மேலே போச்சு ஈவினிங் ரிட்டர்ன் வந்து நமக்கு ஏற்றுக்காது. பட் ஆஸ் பர் ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சென்டிமெண்ட்டாக சார்ட்டோடையும் எதோடையும் நீங்கள் அட்டாச் ஆகாதீங்க. ப்ராசஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் போயிட்டே இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தென் நிஃப்டியோடைய சார்ட்லையும் பார்ப்போம். இன்னையோட ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கு. ட்ரேட் ஃபெசிலிட்டேஷன் இன்னைக்கு ப்ராப்பர் சேம் வேல்யூ ஏரியா, பிபிஓசி, மார்க்கெட்டிங் க்ளோஸ் ஆகிடுச்சு above the value area, test and proper drive, auction continue, one time frame continue, finally auction continue ஆகாததுல ஓவர்லேப் ஆகுது. ஓவர்லேப் ஆன உடனே உங்களுக்கு அந்த பேலன்ஸில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு ப்ராப்பராக ரிவர்ஸ் ஆகுது. ஸோ யூஸ்வலாக ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இன்னையோட ப்ரொஃபைலில் இந்த இடத்துக்கு கீழே வரக்கூடாது, வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த ஏவோட ஆஃபு கீழே வரக்கூடாது, அதுவும் வந்தாச்சு.
அப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டவுனாகவே க்ரியேட் பண்ணாங்க. ஆனால் டார்கெட் நியூட்ரல் டவுனாக டார்கெட் போகணும். இந்த ஐபிக்கு பிலோவில் வந்து இந்த இடத்துல 1.5 1.8 அந்த டார்கெட்டுக்கு வரணும், டார்கெட்டுக்கு வரல. எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த பிஓசியில் நிறுத்தி வச்சுருக்காங்க பேலன்ஸில். ஸோ ஃபர்தராக நாளை மண்டே தேர்ஸ்டே அன்றைக்கி எப்படி இருக்குன்றதை நம்ம ஆப்ஷன் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ கம்பேரிட்டிவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கான்டெக்ஸ்ட் வைஸாக. இப்போ இண்டிவிஜுவல் கான்டெக்ஸ்ட்டாக பார்ப்போம். அப்போ இண்டிவிஜுவல் கான்டெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டியோட ரெஃபரன்ஸ் பார்ப்போம். பேங்க் நிஃப்டி ரெஃபரன்ஸாக பார்க்கும்போது இன்றைக்கி ஆக்ஷன் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்சல் ஆக்ஷன் லாஸ்ட்டு 1 ஹவரில் நடந்ததால் இது வந்து ஃபர்தராக நம்ம மார்க்கெட் வந்து அக்செப்ட் பண்ணுதுமா பண்ணாதா, நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து இது அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்ற அந்த கிளாரிட்டி இந்த பிபிஓசிக்கு பிலோவில் நாளைக்கு நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஓகேங்களா. அது வைக்க நீங்கள் பேனிக் ஆகாதீங்க. ஓகேங்களா. ஸோ ஓவர்லேப் ப்ரொஃபைல்ஸ் அப்புறம் இந்த பேலன்ஸ் இன்றைக்கி ப்ராப்பராக வந்து அபோவில் கிளியர் ஆகலை, கன்ஃபர்மேஷன் இருக்குது. தென் ஸ்மால் பேலன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்லிங் டைல் இது ரெஃபரன்ஸ் இருக்குது. தென் ஸ்டில் த டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வேலிட். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அனாமலி பேக் ஃபீலுக்கு இங்கே தேவைப்படுது. இந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. ஓகே. ஸோ இந்த பிபிஓசி கான்செப்டை திரும்ப நீங்கள் பாருங்கள். அதை வரைஞ்சி நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு ட்ரேடு ப்ரிப்பரேஷனாக இருங்க. அப்போ இன்னையோட ப்ராசஸில் இது எப்படி இந்த ரிவர்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத நான் செஷன் 8 and 7 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் க்ளோசிங் வந்து எக்ஸாக்டாக நேற்றுடைய பேலன்ஸ்க்கு வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஸோ இன்னையோட ஹை வந்து ஒரு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும், இந்த பேலன்ஸ் வந்து நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். அப் சைடில் போகும்போது இந்த இடத்துல ஆக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் திரும்ப இதை கிளியர் பண்ணி மேலே போக முடியும். சேம் இந்த ரெஃபரன்ஸ் தான் ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அப்படி ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ரொஃபைலுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகலை, சேம் இந்த ப்ரொஃபைலுக்கு கீழேயும் மார்க்கெட் மூவ் ஆகலை. அப்போ என்னங்க மார்க்கெட் இப்போ கரண்ட்டாக கிரியேட் ஆகிருக்கு, ரேஞ்சில் தான் மார்க்கெட் இருக்குது, ரிவர்சல் ஆகலை. ஓகேங்களா. ப்ராப்பர் ரிவர்சல் ஆகலை, உங்களுக்கு ரேஞ்சில் தான் மார்க்கெட் கிரியேட் ஆகிருக்கு. இது வரைட்டி பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணலாம். சேம் ரெஃபரன்ஸ் தான் ஸ்டில் ஆக்டிவாக இருக்குது. இன்றைக்கி ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கண்டினியூ ஆகலை, கொஞ்சம் ஃபெயில்டு ஆக்ஷனாக தான் நான் கன்சிடர் பண்ணுவோம். பட் ஐ மீன் டார்கெட் கொடுக்கல, ஐபி பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு டார்கெட் கிளியராக இல்லை இன்றைக்கி. அது வந்து வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்லாம் நல்ல புரிதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இதுக்கப்புறம் டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்காது. வண்டி அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ நீங்கள் அதை எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணிவிட்டு வெறும் எக்ஸாக்டாக கான்டெக்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் நிஃப்டி. இப்போ நிஃப்டி சேம் ப்ரீவியஸ் டிமாண்ட் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல என்ன டிமாண்ட் இருக்குன்றது ஜூன் மந்தோடைய அந்த பேலன்ஸ் எல்லாமே நம்ம நோட் பண்ணி காமிச்சிருந்தோம் போன எஸ்டர்டேயோட வீடியோவில். இந்த இடத்துல அதை நீங்கள் ஒரு வாட்டி போய் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கான்டெக்ஸ்ட் வைஸாக ரெஃபரன்சஸ் மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணிடலாம். ஸோ எஸ்டர்டே ப்ராப்பர் பிபிஓசி அண்ட் வேல்யூ ஏரியா மார்க்கெட் ஓப்பன் அண்ட் டெஸ்ட் டிரைவ். ஓகே. இந்த பர்டிகுலர் ரேலி ஹையை இன்றைக்கி கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஆகலை, கண்டினியூ ஆகலை. இந்த பேலன்ஸுக்கு மேலேயும் மார்க்கெட் போக முடியல. கரெக்டாக கான்டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் கரெக்டாக இது வந்து நாங்கள் சொன்னோம், நீங்கள் சொன்னாங்க. இந்த மார்க்கெட் ஜெனரேட்டட் இன்ஃபர்மேஷன் ஒரு ட்ரேடரும் பேசிக்காக இதை தெரிஞ்சு ஆகணும். அப்போ இந்த பிபிஓசிக்கு மேலே மார்க்கெட் போனவங்க ஆக்ஷன் கண்டினியூஷன் ஆகாதனால த ரீசன் ஆஃப் நியூஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அது எதுவாக இருந்தாலும் இங்கே டெக்னிக்கலாக எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது, ஆக்ஷன் ஃபெயிலியர் எனக்கு கன்ஃபார்ம் ஆகுது. இங்கே ஆக்ஷன் ஃபெயிலியர் ஆகுது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. அது பிரகாரம் உங்களுக்கு ரிவர்சல் ரேட்டு கிடைக்குது. ரிவர்சல் ரேட்டு லோ வரணும். லோ வந்த பிறகு இந்த இடத்துல ஒரு லேட் ஸ்பைக் இருக்குது. இப்போ இந்த லேட் ஸ்பைக்கை தேர்ஸ்டே அன்னைக்கு அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை லேட் ஸ்பைக்கை ரிஜெக்ட் பண்ணுறாங்களான்னு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு புல் பேக் லோ இருக்குது, இந்த புல் பேக் லோவை கிளியர் பண்ணுறாங்களா பார்த்துக்கோங்க. கிளியருங்களா. இதை பார்க்காம எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ½ an hour 30 minutes அந்த 1 hour செஷன்ஸை நீங்கள் பாருங்கள். சரிங்களா. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த டே. ஸோ டீட்டெயில்டாக கண்டினியூஸாக பாருங்கள். இதை வந்து ஒரு வீவ்ஸ்க்காகவோ இல்லை அப்டேட்டுக்காகவோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் தான் பாருங்கள். இது வந்து ஒரு நாளுமே உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் நாங்கள் ப்ரிப்பரேஷனில் கொடுத்துருக்கிறது வந்து நாலேஜ் ஷேரிங். ஓகேங்களா. அந்த மாதிரி பாருங்கள்.
இந்த சேனலில் சொல்லியிருக்காங்க அந்த சேனல் அந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்காதீங்க. இது வந்து உங்களுக்கான நாலேஜ் ஷேரிங். உங்களால் இதில் இருக்க நாலேஜ் எடுத்து அடாப்ட் பண்ண முடியறதை நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா இது வந்து ரெஃப்ரெஷர் மாதிரி இருக்கும், அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபார் பேங்க் நிஃப்டி market today auction went above but not continue, reverse back and closed in the exact in the balance yesterday ஓட பேலன்ஸ்ல இன்னைக்கு வந்து க்ளோஸ் வச்சுட்டாங்க. ஓகேவா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த பையிங் டெய்லை நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பிபிஓசி ஸ்டில் வந்து என்ன உங்களுக்கு என்னவா இருக்குது, வெர்ஜின் பிபிஓசியாக இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ அப்போது நாளைக்கு இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதுக்கு பிலோவில் கன்ஃபர்மேஷன் ஆனால் இந்த டெய்லை கிளியர் பண்ணால் ட்ரெண்டு கரெக்ஷன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்சைடில் உங்களுக்கு புவர் ஹை ரெஃபரன்ஸ் இருக்குது அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு செல்லிங் டெய்ல் ரெஃபரன்ஸ் இருக்குது, பேலன்ஸ் அண்ட் ஸ்மால் பேலன்ஸ். ஓகேண்ணா. ஸோ இந்த ரெஃபரன்ஸில் ஆக்டிவாக இருக்குது நிஃப்டி. இப்போ நிஃப்டியில் இந்த இடத்துல ஒரு புல் பேக் லோ, இந்த இடத்துல புவர் ஹை, இந்த இடத்துல செல்லிங் டெய்ல், பேலன்ஸ் அண்ட் செல்லிங் டெய்ல் ஆக்டிவ். இந்த பர்டிகுலர் பேலன்ஸ் தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக போகிறதுக்கு இனிஷியேட்டிவ் எடுக்கவில்லை. பர்ஃபெக்ட்டுங்களா. ஆக்ஷன் ப்ராசஸ் ப்ராப்பராக தான் காலையில் மூவ் ஆகிடுச்சு. வேல்யூ ஏரியாவிலேருந்து ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவாக நமக்கு மூவ் ஆகி போனாலும் ஆக்ஷன் இந்த பிளேஸ்க்கு மேலே ஃபர்தராக மூவ் ஆகலை. அங்கேருந்து ஓவர்லேப் ஆன ப்ரொஃபைலுக்கு அப்புறமா நமக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சி மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி எக்ஸாக்டாக என்னோட லோவையும் கிளியர் பண்ணி, லோவை கிளியர் பண்ணுற இடத்துல வித் லேட் ஸ்பைக்கில் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லேட் ஸ்பைக் இஸ் ஆல்வேஸ் டு சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் ஃபார் நெக்ஸ்ட் டே எய்தர் அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட். ஸோ லேட் ஸ்பைக் எல்லாமே அடுத்த நாளுடைய ஆக்ஷனில் அதை ஏற்புடையதாக இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணாமல் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போது நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இந்த லேட் ஸ்பைக்கை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுதா இல்லை ரிஜெக்ட் ஆகி போதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்படி அப்சைட் போனால் இந்த பேலன்ஸ் நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும், தென் இந்த செல்லிங் டெய்ல் உங்களுக்கு நல்ல ரெஃபரன்ஸாக இருக்கும். பிலோவில் இந்த புல் பேக்கில் ரெஃபரன்ஸாக இருக்கும். தென் இந்த இடத்துல இதுக்கு பிலோவில் வந்து அந்த ஜூன் மந்தோடைய டிமாண்டெல்லாம் நோட் பண்ணியிருந்தோம். அந்த ஜூன் மந்தோடைய டிமாண்டை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அது பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ ஆல்ரெடி நாங்கள் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அதுக்கான ஒர்க் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா. ரெகுலராக கான்டெக்ஸ்ட்டும் இந்த லேர்னிங்ஸும் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடிய அந்த செட் ஆஃப் பீப்புளுக்கு நாங்கள் தனியாக ஒரு செஷனை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கு உண்டான நாலேஜை ஷேர் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்ருக்கோம் எங்கள் டீமில். அதுக்கான விஷயங்கள் சீக்கிரமாகவே உங்களுக்கு வரையும். மேபி டிசம்பர் மந்த்லேயே உங்களுக்கு அதுக்கான ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ எங்களோட டெலகிராம் சேனல்லையும் நீங்கள் கீப் ஆன் வாட்சிங்கில் இருங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூடியூப்பும் நீங்கள் வாட்சிங்கில் இருங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் எசென்சியல் ஃபார் எவ்ரி ட்ரேடர், எனி டைப் ஆஃப் ட்ரேடர். ஓகேங்களா. இதில் வந்து பையர் செல்லர், நாங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன், நாங்கள் பேட்டர்ன் ட்ரேடர் அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட் ப்ரொஃபைலுன்றது ஒரு மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் டூல். ஓகேங்களா. அப்படி பாருங்கள், மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்டிங் டூலாக பாருங்கள். ஓகேங்களா. அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து உங்களோட சிஸ்டம் ஏன் ஒர்க் ஆகலை, ஏன் ஃபால்ஸ் ஆக்ஷன் ஆனது, ஏன் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வில் see you on Friday. Bye bye.